வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றொரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியத்தம். ஹாய் 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 பத்ரி. உடல் மண்ணுக்கு உயிர் மஞ்சளுக்கு அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் துணியை இன்னமும் போட்டுட்டு இருக்கீங்களே பிரியத்தம், உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்களோட பாசிட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன். பட் பிரியத்தம், நிஜமாவே நான் ஒரு ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயரா சொல்றேன் பிரியத்தம். ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியத்தம். மனசு நிஜமாவே வலிக்குது. என்ன பிரியத்தம் இது? என்ன கல்ச்சர், என்ன ஹிஸ்டரி, 5 டைம் சாம்பியன்ஸ், இந்த மாதிரி டீம். நீங்களும் ஆப்வியஸ்லி நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கீங்க, சிஎஸ்கே மேட்சஸ். சேப்பாங்கல இந்த மாதிரி கிரிக்கெட் நம்ம பார்த்து பழகிருக்கோம். என்ன பிரேத்தம் இது? ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு பிரேத்தம். ஐ ஃபெல்ட் ரியலி பேட், நாட் பிகாஸ் ஆஃப் த லாசஸ் பட் த வே தே ஆர் லூசிங். த்ராஷிங் வாங்குறாங்க, மேட்சுக்கு மேட்ச் போய் நிக்கிறாங்க, அடிச்சு அனுப்புறாங்க பிரேத்தம். உங்களுக்கு அதே ஃபீல் ஆச்சா? 3 மேட்ச் ஆடி இருக்கோம் பத்ரி. நம்ம 3 மேட்ச்ல நீங்க டெஸ்ட் மேட்ச் லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா 3 மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் டிஃபீட். ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு இன்னிங்ஸ் டிஃபீட். செகண்ட் மேட்ச் வந்து ஒரு 8 விக்கெட் வின் பஞ்சாபுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. 3 மேட்ச் லிட்டரலி செருப்படி வாங்கியிருக்கோம். அது எனக்கு ஐம் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். நானும் யோசிச்சேன் இன்னைக்கு என்ன சொல்றது, என்ன பேசுவோம் அப்படின்னு. பட் எனக்கு புரியல பத்ரி, எங்க இது ஸ்டார்ட் பண்றது என்ன. பிகாஸ் நம்ம பேசியிருக்கோம், ஆயுஷ் மாத்ரே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவாரு பவர் பிளேல. ஆயுஷ் மாத்ரேயும் சஞ்சு சாம்சனும் ஓபன் பண்ண விடுங்கன்னு. ஆனா ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்றாரு. அண்ட் போலிங் எல்லாரும் பிளேம் பண்றோம். அந்த போலிங்ல வந்து நீங்க வந்து பிரசாந்த் வீர் எடுக்கிறீங்க, சின்ன பையன், அவனை பிளேம் பண்ணல. இன்னைக்கு 40 ஆட் அடிச்சாரு. பட் நம்பர் 7ல இஸ் ஏ ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு ஓவர் கூட போடல பத்ரி. அவ்வளவு மோசமான போலர் அவரு. நீங்க தட் ஹி கேனாட் போல் 1 ஓவர். நீங்க பின்ன எதுக்கு 14.5 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க தட் ஹி கேனாட் போல் 1 ஓவர்? எனக்கு அதுதான் புரியல. உங்களுக்கு இப்ப கோச் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாருன்னா கேப்டன் அவரை போலிங் கொடுக்க மாட்டாரு. அப்போ கேப்டனும் கோச்சும் டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்காங்களா? எனக்கு புரியல பத்ரி, இது எப்படி நடக்கும் இது? ஆக்சுவலி பிரேத்தம், நீங்க நிறைய கார்பரேட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு நான் கேக்குறேன், இது ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்டை புல் அப் பண்ணோம்ல பிரேத்தம் இந்த டயத்துல? ஏன்னா தே ஹவ் ஃபெயில்ட். ருத்ராஜோட வேர்ட்ஸ் இது, நான் சொல்ற வேர்ட்ஸ் இல்ல. ருத்ராஜே சொன்ன ஒரு விஷயம், வி ஹவ் ஃபெயில்ட் இன் தி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆக்ஷன்ஸ்ல டெரிபிள் ஃபெயிலியர், லெட்ஸ் பி ஆனஸ்ட். மெகா ஆக்ஷன்ல யாருமே எதுவுமே பண்ணல அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா, ஜடேஜாவை ரீட்டைன் பண்ணாங்க. அந்த டயத்துல வந்து ப்ராபப்ளி எதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு கேஎல் ராகுல வாங்கியிருக்கலாம். பட் டிசி பாத்தீங்கன்னா 13.75 crores கேஎல் ராகுல வாங்கியிருக்காங்க. அப்ப கேஎல் ராகுல வாங்கியிருந்தா இப்போ ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு சாம்சன் வாங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க கீப்பர் வச்சிருக்கலாம், பேக்கப் ஆப்ஷன் வச்சிருக்கலாம், அதை விட்டாங்க. அதுக்கப்புறமா சமீர் ரிஸ்வின்னு ஒரு பிளேயரை 8.5 கோடி ரூபா கொடுத்து இவங்க வாங்கி நம்பர் 6ல ஆட வச்சிருந்தாங்க. அவர் ஒண்ணுமே பண்ணல. இப்ப போயிட்டு 95 லட்சம் ரூபாய்க்கு கிளீனா நம்பர் 4ல டிசி யூஸ் பண்றாங்க, பொல்லாக்குறாரு. ஓகே, இதே மாதிரிதான் ஒரு ரவி பிஷ்னாய் நல்ல பிரைஸ்ல வந்தாரு, எடுக்கல. லுங்கி நிகடி இங்க இருந்தாரு, ஒன்னும் பண்ணல. இப்ப வெளில போயிட்டு கலக்குறாரு, ஸ்லோர் பால்ஸ் எல்லாருமே போடுறாரு. ஐ திங்க் இதே ஒரு மாறுதா பிரேத்தம். ஆக்சுவலி முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னா, மிச்ச டீமுக்கு நல்லா பண்ண மாட்டாங்க பிளேயர்ஸ், ஆனா சென்னை வந்தா சூப்பரா பண்ணுவாங்க. இப்போ வந்து சென்னையில இருந்து வெளில போய் பிளேயர்ஸ் பயங்கரமா பண்றாங்க. அதை பயங்கரமா மாறிடுச்சா பிரேத்தம் இது? பத்ரி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க கார்பரேட் அப்படின்னு. இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ, இப்போ நீங்க சொந்தமா கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா நீங்க சிஇஓ இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம். அப்புறம் உங்க சன்னோ டாட்டரோ வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, மத்த கம்பெனிக்கு நீங்க சிஇஓ போனீங்கன்னா மேக்ஸிமம் ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ், 8 இயர்ஸ், 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் யுவர் மெசேஜ் பிகம்ஸ் தின். ஏன்னா நீங்க அதே மெசேஜ் கொடுத்தா ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ண முடியாது. ஸ்டீவன் பிளெமிங்க நான் அந்த ரோல்ல தான் பாக்குறேன். 16 வருஷமா பண்றாரு கோச்சிங். ஸோ ஹிஸ் மெசேஜ் இஸ் வெரி தின். எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி அட் ஃபால்ட். கேப்டன்சி இஸ் நாட் அப் டு த மார்க், அதுல டவுட்டே கிடையாது. பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மேனேஜ்மெண்ட். ஸ்டீவன் பிளெமிங் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப், டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் ஒண்ணுமே பண்ணல. தோனி இல்லாம ஸ்டீவன் பிளெமிங் என்ன பண்ணிருக்காரு பத்ரி? ஹை டைம் இந்த சீசனுக்கு அப்புறம் இந்த கோச்சிங் ஸ்டாஃப், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் போகணும். வி நீட் அ நியூ கேப்டன் அண்ட் கோச் காம்பினேஷன். இது ரேடிக்கல் தாட் கிடையாது. ராகுல் டிராவிட் has a lot of association with India Cements. He has been there, played for them. I am openly saying high time you bite the bullet, sack Stephen Fleming, this coaching staff, bring Rahul Dravid on board, சஞ்சு சாம்சனை கேப்டனா போடுங்க. அதுதான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் again I'm saying இந்த மெசேஜ் வேர்ஸ் தின். ஒரே மெசேஜ் நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது ஸ்டாஃபுக்கு. 12 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. இப்ப கூட ஹி இஸ் பிஹைண்ட் த கர்வ். நேத்து வந்து சொல்றாரு ருத்ராஜ் கேக்வாட் ஸ்லோ ஆர்டர்னா, இப்பெல்லாம் இந்த பினிஷர் கான்செப்டே கிடையாது. T20ல பால் 1ல இருந்து நாங்க அடிப்போம் அப்படின்னீங்க. ஆனா நீங்க பால் 1ல இருந்து அடிக்கல.
ஏன் அவங்க பேசுறதுக்கும் பண்றதுக்கும் நிஜமாவே அதுவும் சம்பந்தமே இல்ல பிரேத்தம். ஐ திங்க் ஓபனர்ஸ் 100%. வந்து அதிரடி ஆடணும், ஓபனர்ஸ் நல்லா பண்ணா போது நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. உங்ககிட்ட மிடில் ஆர்டரே இல்ல, நீங்க வந்து பண்ற சேஞ்சஸ் எல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு இதுவே இல்ல. இது ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரேத்தம். நான் ஐ திங்க் ஈவன் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட் டெஃபினட்டா. ஏன்னா கரெக்டா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எம்எஸ் தோனி இல்லாதது டெஃபினட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா எம்எஸ் தோனி வாஸ் த ஒரிஜினல், அதாவது ஒரு லீடர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா அவர் கரெக்டா எந்த பிளேயர் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாரு, இவங்களுக்கு கம்ப்ளீட்டா போங்க, இந்த பிளேயர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு சரியா தெரியும் பிரேத்தம் எம்எஸ் தோனிக்கு, அதாவது எந்த பிளேயரை பேக் பண்ணும், தங்கம் எது பித்தளை எது அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லுவேன். ஐ திங்க் தங்கம் பித்தளை ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணும் கிடையாது இல்ல, அது பாக்குறதுக்கு அந்த கண்ணு ட்ரெயின் டை வேணும். அதே எம்எஸ் தோனிக்கு இருந்தது. இப்ப எனக்கு என்னமோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அது இல்லைன்னு தோணுது பிரேத்தம். ரொம்ப முக்கியம், அதாவது ட்ரெயின்டு ஐ தான் அதை பார்த்து சொல்ல முடியும், ஓகே இந்த பிளேயர் எடுக்கலாம், இந்த பிளேயருக்கு இந்த ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆர்சிபி எவ்வளவு நல்லா பண்ணாங்க பாருங்க பிரேத்தம். ஜாஷ் ஹேசல்வுட் இல்ல, பட் ஆனாலும் அவங்க வந்து சூப்பர்பா கரெக்டான பிளேயர்ஸை பேக் பண்ணி, இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், டூபே வந்து விளாடும் போது 10வது ஓவர் மட்டும் டூபே ஃபீல்ட்ல இருக்கிற மட்டும் சுயாஷ் சர்மாவை ஃபீல்ட்லயே எடுத்துட்டு வரல. டூபே அவுட் ஆனாரு 10வது ஓவர், 11th ஓவர் சுயாஷ் சர்மா ஃபீல்ட்ல வராரு. வேற ருத்ராஜ் கைக்வாட் என்ன தெரியுமா பண்ணாரு, ரஜத் பத்திதார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், வந்த உடனே 100வது போலிங் எடுத்து வந்தாரு. அந்த ஓவர் 2 6 ரஜத் பத்திதார் 100வது அடிச்சாரு. இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் பிரேத்தம், பட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் இல்லையா? எந்த டைத்துல எந்த போர்டர் போடணும், எந்த போர்டர் போடணும், அந்த கேப்டன் தானே டிசைட் பண்ணும். அது அவேர்னஸ் பத்ரி, அது அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் வந்து சி நம்ம அன்பார்ச்சுனேட்லி வி ஹவ் பீன் ஸ்பாயில்ட். இது நான் சீசன் பிகினிங்ல நீங்க நான் பாலா அந்த ஷோ பண்ணும்போது சொன்னேன், 5 டைட்டில் 2 சாம்பியன்ஸ் லீக் எடுத்து நம்ம வி ஆர் ஸ்பாயில்ட். அதனால வருஷம் நம்ம வந்து சக்சஸ் நோக்கி தான் போவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபெயிலியர் வரும், ஆனா அந்த ஃபெயிலியர் வந்து ஓகே 6 and 8, 5 and 9, 7 and 7 கூட ஏத்துப்பேன். 0 and 3, 10, 2 and 12 போன வருஷம், 3 and 11 இதெல்லாம் ஏத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆர்சிபி எப்படி இருந்தாங்களோ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அப்படி இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் நினைச்சேன் எம்எஸ் போன அப்புறம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி ஆவாங்கன்னு. அன்பார்ச்சுனேட்லி அவர் இருக்கும்போது இஸ் நாட் பிளேயிங், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் தேர் இஸ் இட் ஹேஸ் டு ஹேவ் லீடர்ஷிப் கிரைசிஸ் டெஃபினட்டா இருக்கு. Gaikwad lacks clarity on the field. Of course, a captain is as good as the team. நிறைய பேர் பேசுறாங்க, பட் இவருமே இன்வால்வ் இல்ல பத்ரி டீமை செலக்ட் பண்றதுல. வெதர் ஹி இஸ் இன் தி ஆப்ஷன் ஆர் நாட், ஆர் வெதர் ஹி செலக்ட் இன் தி 11, ஹி இஸ் இன்வால்வ். அப்படி கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி கை தூக்கிட்டு நான் ஒண்ணுமே செய்யல, மேனேஜ்மெண்ட் தான் சொல்ல முடியாது. கேப்டன் இஸ் as good as the team and ருத்ராஜ் இஸ் நாட் குட் enough. நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் பத்ரி, as a batsman, உங்க bowling weak link ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். நீங்க டாஸ் வின் பண்ண பட்சத்துல will you back your bowler batsman to get 240 245 batting first and let the bowling defend, or அவங்க 240 அடிச்சு நாங்க சேஸ் பண்ணோம் இது பண்ணுவீங்களா? ஐ ஃபீல் பர்சனலி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆடி 220 230 அடிச்சா கூட பிரஷர் அவங்க திரும்ப அடிக்கட்டும், அட்லீஸ்ட் க்ளோஸ் அப் இருக்கும். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் வந்து இன்னிங்ஸ் டிஃபீட்டா போகல, இது இன்னிங்ஸ் டிஃபீட்டா போச்சு. இல்ல இந்த மேட்ச்ல நான் கொஞ்சம் மாற்று கருத்து வச்சிருக்கேன் பிரேத்தம். ஏன்னா வந்து ஐ திங்க் சிஎஸ்கே போல்ட் ஃபர்ஸ்ட் 6 overs in their பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைத்துல விக்கெட் கொஞ்சம் லைட்டா புடிச்சு வந்தது, ஒரு மாதிரி ஸ்விங் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 overs ஐ தாட், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 4 overs ரொம்ப நல்லா போட்டாங்க. விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் குட் டாஸ் டு வின். அண்ட் ஃபீல்டிங் பண்ணது ஃபர்ஸ்ட் தான். அது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த போலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது பிரேத்தம். எப்போதுமே ஒரு கேப்டனோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா, நீங்க நல்ல போலிங் வச்சிருந்தீங்கன்னா உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும், நல்ல பேட்டிங் வச்சிருந்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியும். So I think CSK can only chase this. I don't think they could have defended this score அப்படின்னு என்னோட ஒரு கருத்து, ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். பட் நீங்க ரெண்டு மேட்ச்லயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆல்சோ யூ ஃபெயில்ட், சேசிங் ஆல்சோ யூ ஃபெயில்ட். அதுதான் நான் சொன்னேன். கரெக்ட். அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ் டெசிஷன் இல்ல, இவங்க கிட்ட எதுவுமே இல்ல, அதுதான் ஒரு மறக்க முடியாது. ஏங்க 19வது ஓவர் வந்து ஓவர் 10க்கு கொடுக்குறாரு. ஏங்க 19 ஓவர் 10 வாழ்க்கையில டெத்லயே போட்டது இல்ல. சிஎஸ்கேக்கு வந்தா அவர் டெத் போலிங் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ரவுண்ட் விக்கெட் எல்லாம் வாழ்க்கையில போட்டதே இல்லையா, அவருக்கு ரவுண்ட் விக்கெட் போலிங் போட சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு போட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? மேட்ச்ல பாருங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 19th ஓவரும் தேஷ்பாண்டே 20வது ஓவரும் போட்டு டெத் போலிங்ல போட்டு வின் பண்ணி தராங்க. பட் நம்ம 19வது ஓவர் 20வது ஓவர் லாஸ்ட் 4 overs 24 balls 92 runs பிரேத்தம். 4 ஓவர்ல 90 ரன் அடிப்ப கொடுவீங்க. 90 ரன் பிக் நம்பர்ல இது. பத்ரி நீங்க சொன்னீங்க ரவுண்ட் த விக்கெட்னு, அது கேப்டனோட பிளானா மேனேஜ்மெண்டோட பிளானா? ஏன்னா இதே தான் நடந்தது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜோஹானஸ் சூப்பர் கிங்ஸ்ல இதே கோச்சிங் ஸ்டாஃப்
ரவுண்ட் த விக்கெட் போய் வைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுங்க இல்லைன்னு அப்படின்னு. இதே தான் நடந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோடையும். ஸோ பிளான் ஏ கிடையாது, பிளான் பி கிடையாது, அதே மாதிரி தான் போடுறாங்க. ரவுண்ட் த விக்கெட் வந்து ஐ டோன்ட் திங்க் அது ருத்ராஜ் கேக்வாட் நீங்க அப்படி போய் போடுங்கன்னு அவர் சொன்னாருன்னு தெரியல. இது மேனேஜ்மெண்டோட பிளான்ஸ் அண்ட் போலர்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, தி ஃபெயில். ஸோ ஓவர்டன் வந்து நாட் அ டெத் போலர். நீங்க அவரை டெத்ல போட வைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஆப்ஷன்ல தானே தப்பு. நீங்க ஏன் ஒரு டெத் போலர் எடுக்கல? யா சரி ரைட்டு ஓகே. இப்போதைக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏதோ கொஞ்சமாவது இருக்கு. என்ன ஒன்னே ஒண்ணுன்னா ருத்துவும் அடிக்கல, சஞ்சுவும் அடிக்கல. பட் இருந்தாலும் 200க்கு மேற்பட்ட ஸ்கோர் அடிச்சாங்க. சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நான் பாக்குறேன். ஐ திங்க் நம்பர் 3ல ரொம்ப நல்லா விளையாடினாரு. ஐ திங்க் ஒரு 50 of 28 பால்ஸ் ஒரு கஷ்டமான நிலையில நல்லா ஆடினாரு. பிரசாந்த் வீர் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான நாக் ஆடினாரு. அவருக்கு பணம் போலிங் ஏன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. இதெல்லாம் மேபி ஒரு ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் நம்ம வந்து பொறுக்கி எடுக்கலாம். வடிகட்டி பொறுக்கி எடுத்தா மேபி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். பட் பிரேத்தம் இதுக்கப்புறம் என்ன 5 நாள் இருக்கு பிரேத்தம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த 5 நாள்ல ஒரு வேண்டுதல். தயவு செய்து டெவால் பிரவிஸ் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு 45 வயசுல 100% ஃபிட் இல்லாத MS தோனியை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட ஒரு கருத்து. இந்த 5 நாள்ல ப்ளீஸ் தீஸ் டூ ப்ளீஸ் பிரிங் த ஹை டைம். அவங்க வந்தா ஓரளவுக்கு சிஎஸ்கே பாசிட்டிவிட்டி வரும்னு நினைக்கிறேன் பிரீத்தம். உங்க கருத்து? டெவால் பிரேவிஸ் டெஃபினெட்லி ஒரு மேட்ச் வினர் பதில், அது டவுட்டே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஒன் மேட்ச் சிங்கிள் ஹேண்டட்லி இந்த SA T20 இந்த ஜேனர்ல செம்ம ஃபார்ம்ல இருந்தார் அவரு. பிரிட்டோரியாவா செஞ்சுரி நைட் பகிர்ந்த டீம் ஃபுல் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவர் தான் கூட்டிட்டு போனாரு. டெவால் பிரேவிஸ் இஸ் அ மேட்ச் வினர். அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேக்கு இன்ஜுரிஸும் இஷ்யூவா இருக்கு. பட் அது ஒண்டி எக்ஸ்கியூஸா கொடுக்க முடியாது பதில். ரொம்ப பிரச்சனை இருக்கு இந்த டீம்ல. ஸ்டார்டிங் வித் தி ஆப்ஷன், ஸ்டார்டிங் வித் த மேனேஜ்மெண்ட், ஸ்டார்டிங் வித் கோச்சிங், கேப்டன்சி. பிரேவிஸ் வந்தா ஒரு வின் இருக்கு. எனக்கு என்னன்னா டெல்லி வந்து நேற்று மும்பை அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள அடிப்பீங்களா எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த மேட்ச் உங்களுக்கு KKR-ஓட, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின் KKR-ஓட தான். நீங்க அந்த மேட்சையும் கோட்டை விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பத்ரி. ஒரு மேட்ச் ஜெயிக்க போறாங்களான்னு. சீரியஸா எந்த டீமுமே IPL-ல வந்து 0-14 பினிஷ் பண்ணதுல அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யா பிரேத்தம், எனக்கு ஆக்சுவலி இந்த விஷயத்த சொல்லணும்னு இல்ல. ஆனா நான் இதை வந்து ஐ எம் கோயிங் டு கோ ஹெட் அண்ட் சே இட். இதே டீம், இதே போலிங் அட்டாக்க MS தோனி கையில நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 250 அட்லீஸ்ட் ஒரு 230 225க்கு புடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா பிரேத்? டெஃபினட்டா பத்ரி. MS தோனியோட பிலாசபி அப்படிதான். நீ வந்து ஒரு ஓவர்ல 15 ரன் கொடுக்குறியா ஓகே, 22 ரன் கொடுக்காது. 10 ரன் கொடுக்குறியா ஓகே, 18 ரன் கொடுக்காது. அந்த பிலாசபில தான் அவர் அந்த டைட்டில்ஸ் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அவர் ஹீஸ் பிக் ஆன் மேட்சப்ஸ். அவர் அதெல்லாம் சொல்றது கிடையாது. பட் ஐம் ஷுர் ஹீஸ் பிக் ஆன் மேட்சப்ஸ். பட்டிடார் ஸ்பின் ஆட தெரியும், தெரிஞ்சு 100 ஆமத டெஃபினட்டா போட்டிருக்க மாட்டார் அந்த இதுல. There is a reason why he has won 5 titles plus 2 Champions League. அவரை பத்தி நம்ம என்ன பேசுறது பத்ரி? யூ sorely miss him. நம்ம வேற இதே இல்லை கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி MS தோனி இல்ல. சோ அதுதான் நிஜம். இட் இஸ் கோயிங் டு பி தி ரியாலிட்டி நெக்ஸ்ட் இயர். திஸ் இஸ் தி லாஸ்ட் சீசன். என்ன பண்ண போறீங்க நீங்க? டைம் ஃபார் அ கேப்டன்சி சேஞ்ச், டைம் ஃபார் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு சீரியஸ்லி, மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டேன்னா ஓனர்ஷிப் ஹேஸ் டு சீரியஸ்லி வேக் அப். பத்ரி எப்போ வேக்கப் பண்ணுவாங்க? சேப்பாக்ல கிரௌடு வர ஸ்டாப் பண்ண உடனே தான் வேக்கப் பண்ணுவாங்க. போன மேட்சுக்குமே கொஞ்சம் எம்டி சீட்ஸ் இருக்கு. டெல்லி மேட்சுக்கு எப்படி இருக்க போகுது கிரௌடு? ஐ எம் வெரி கீன் டு சி. நான் கிரவுண்ட்ல இருப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் கரெக்டா சொன்னீங்க பிரேத்தம். ஐ ஃபீல் பேட் அஸ் எ கிரிக்கெட்டர் இவங்க அப்படி விளையாடுறது. பட் ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் த ஃபேன்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு ஃபேன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஓவர் தி இயர்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு பேடா ஃபீல் ஆகுது இல்ல பிரேத்தம் இந்த மாதிரி இவங்க கிரிக்கெட் விளையாடுறது? இவ்வளவு ஆனஸ்ட் சப்போர்ட், ஆனஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகுது. See, winning and losing part of life பத்ரி, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் கிரிக்கெட் வந்து லைஃப் மாதிரி தான். வின் பண்ணுவீங்க, லூஸ் பண்ணுவீங்க, இல்ல தப்பே இல்லை. ஆனா நீங்க கம்பீட் பண்ணணும், போராடணும். அண்ட் போராடுறதுக்கு உங்களுக்கு கரெக்ட் ரிசோர்சஸ் வேணும். நீங்க வந்து வாட்டர் பிஸ்டல்ல வந்து மெஷின் கன் ஃபைட்டிங் எடுத்துட்டு போனா எப்படிங்க? அது மாதிரிதான் இருந்தது இன்னைக்கு RCB-யோட. RCB இதே 10 years ago இதே CSK டீம் RCB போய் துண்டா அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அண்ட் பேசிக்கலி they don't have the equipment to fight. அவ்வளவுதான். நான் வேற என்ன சொல்றது? அது starts with the auction. அவ்வளவுதான். as simple as that. சட்டியில இருந்ததானே அகப்பையில வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேதான் பிரேத்தம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆங்கிலத்துல. பட் பொறுத்து பார்ப்போம், பாசிட்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி சம்திங் வில் ஹேப்பன். பிரேவிஸ் தோனி தயவு செய்து நீங்க 70% ஃபிட் ஆனாலும் நீங்க களத்துல இறங்குங்க. அதுக்குள்ள சீசன் முடிச்சிட போதேன்னு பயமா இருக்கு. பட் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் பத்தி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. ஸ்டே டியூன்ட்.
to our channel. Lot more content coming away from the IPL. Take care, guys. Bye.